பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பான கரம் உங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது வல்லமை இருக்கணுங்க, விசுவாசம் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்தேவான் அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது, அவருக்குள்ள வல்லமை இருந்தது. எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நிரம்பி வழிஞ்சது. நிறைந்து இருந்ததுனால்தான் அற்புதங்கள் நடந்துச்சு. பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே கொண்டு வந்தது. இன்றைக்கி விசுவாசம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அவிசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கான ஒரு காரியங்களாகிடுச்சு. ஆண்டோடைய பிள்ளைகள் இன்றைக்கி உலகத்தானை பார்த்து நண்பர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் என் சிநேகிதர் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் நிரம்பி இருக்க வேண்டும். விசுவாசம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வல்லமை. ஆண்டோடைய பிள்ளைக்கு வல்லமை இருக்கணும். ஒரு பக்கம் விசுவாசம் நம்மை பரலோகத்துக்கு நிறைய கூட்டி செல்லக்கூடியது. வல்லமை நம்ம கூட இருக்கிறவங்கள பரலோகத்தில் நிறைய கூட்டி செல்லக்கூடியது. ரயில் தண்டவாளத்தில் 2 பக்கம் சக்கரங்கள் இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் வல்லமையும் நிரம்பி இருக்க வேண்டும். நிறைந்தால்தான் ஆண்டோடைய அன்புக்காரன் கூட இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். பெரிய அற்புதம், சாதாரண அற்புதம்லாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். பெரிய அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஏசப்ப பிள்ளையாக இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கனோரையும், தீமோனையும், பர்மேனோவையும், யூத மார்க்கம் அமைந்தவனான அந்தியோகிய பட்டணனாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தனை ஜனங்கள் எதற்காக? யார்? சபையில் ஒரு வேலைகளை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதில் ஒரு சகோதரர் தான் ஸ்தேவான். ஸ்தேவானுடைய சுபாவம் பரிசுத்தாவியினால் நிரம்பியிருந்தார், விசுவாசத்தினால் நிரம்பியிருந்தார், வல்லமையினால் நிரம்பியிருந்தார். அதனால் அவர் பெரிய அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அவருடைய வேலை பந்தி விசாரிப்பு செய்வது. ஒரு பந்தி விசாரிப்பு செய்கிற அந்த மனுஷனுக்கே அவ்வளோ தேவைகள் இருக்குதுன்னா, ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், ஊழியம் செய்கிற வாஞ்சியாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ பெரிய கிருபைகள் நிரம்பி இருக்க வேண்டும். அதை யோசித்து பாருங்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தேவானுக்குள்ள விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் நிறைந்தவராய் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தினால இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த அற்புதங்கள் நடக்கணும். கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.